ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த மட்டும் இது உண்மையிலேயே பெரிய வேடிக்கையான விஷயம். இது பட்ஜெட்டை தெரிஞ்சு போட்டிருக்காங்களா தெரியாமல் போட்டிருக்காங்களான்னு தெரியல. அதான் நமது விபி ராம்ஜி திட்டம்னு ஒரு திட்டம் மத்திய அரசுடைய திட்டத்தில் 60% பங்களிப்பில் மத்திய அரசு கிட்டத்தட்ட மத்திய அரசு 7500 கோடி ரூபா கொடுக்கும். மத்திய அரசு 125 நாள் வேலை திட்டம் தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பில் 25 நாளுங்கிறத கூட்டி 150 நாளாக போட்டிருந்தாங்க. ஆனால் 12,500 கோடி ரூபா மொத்தம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பாதி நாள் தான், ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா செலவாகும். ஆக கிட்டத்தட்ட 60% இது வேலை நாட்கள் குறையும். அது எவ்வளோ ஏமாற்றம் இருக்குன்னு பார்க்கணும். ஆக மத்திய அரசு 125 நாளை 150 நாளாக ஆக்கி அதனுடைய பங்களிப்பு 7,500 கோடியாக கொடுத்தாச்சு. இவங்க 5,000 கோடி ரூபா போட்டு 12,500 கோடியாக அதை கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்னன்னா 150 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வேற மாற்றிருக்காங்க. வெற்றி அப்படின்னு பேரை வேற மாற்றி, பேரை மாற்றுறதுல கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் மத்திய அரசு கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்து 150 நாள் மக்களை ஏமாத்துற வேலை தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கு. ஒரு ஏமாற்றமான பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் நினைக்கிறோம். அதில் நிச்சயமாக அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு ஏமாற்றத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் சில விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கான நல்ல திட்டம் எது கொடுத்தாலும் நமக்கு அதில் வரவேற்கல, நமக்கு அதில் ஒன்றும் தவறில்லை. மத்திய அரசு ரூப்டாப் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு 78,000 கோடி ரூபாய் கொடுக்கும். யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்குறாங்க 78,000 கோடி. எல்லா வீடுகள்லையும் ரூப்டாப் சோலார்லாம் போடுவது. ஆனால் பார்த்தீங்கன்னா மாநில அரசு 78,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாநில அரசு 22,000 கிட்ட 1 லட்சம் ரூபாய் இது கொடுக்குறாங்க. 22,000 கூட போட்டுருக்காங்க. ஆனால் 78,000 மத்திய அரசு கொடுக்கும். அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் ஏற்கனவே மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசில் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை முழுமையாக நிறைவேற்றணும். அது மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம், எல்லா மக்களுக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். அதே மாதிரி அண்ணன் சீர் உண்டால முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. ஆனால் தாலிக்கு தங்கம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் எத்தனை பேர் கொடுக்க போகிறோம் அவங்க சொல்லலை. 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. 812 கோடி ரூபாய் ஒதுக்கினா எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? அது மட்டும் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 லட்சம். நம்ம பில்லெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வாங்கும்போது 1,20,000 வந்துருக்கு. அப்போ எவ்வளோ பேருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அதில் திட்டமே இல்லை. எவ்வளோ நமக்கு பணம் ஒதுக்க போகிறீங்க அப்படின்னா 812 கோடி ரூபா ஒதுக்கிங்க. இப்படி பார்த்தா மொத்தத்தில் ஒரு 40,000 50,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் தாலிக்கு தங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்களில் கட்ச் பயணத்திற்கு 30,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை நிச்சயமாக நாங்கள் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை, எல்லாரும் கொடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அறுபடை வீடுகளுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவி தாரன்னு சொல்லியிருந்தாங்க. திவ்ய தேச யாத்திரை நவதிருப்பதியில் 108 திவ்ய தேசம், அந்த யாத்திரைக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. சைவ திருத்தல பயணத்திற்கு உதவி செய்யணும்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, அது செய்யலை. அதே மாதிரி எல்லா மதத்தையும் எல்லா இனத்தையும் ஒன்றாக மதிக்கணும். ஆனால் அந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது ஒரு சார்பு அமைப்பாக தான் இந்த பட்ஜெட் அமைங்கி இருக்கிறது. முதலமைச்சர் ஒரு சார்ந்து தான் இருக்கிறாரு. இது மத சார்பினை அரசு இல்லை என்பதை இங்கே தெளிவாக காட்டுகிறது. மொத்தத்தில் 555 தேர்தல் வாக்குறுதி 555 தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. அதில் 18% கூட இன்னைக்கு அவங்க நிறைவேற்றலை. 18 மொத்தமே 18% இல்லை, 18 தான் நிறைவேற்றிருக்காங்க. 555 வாக்குறுதியில் வெறும் 18 வாக்குறுதி மட்டும்தான் அதில் நிறைவேற்றிருக்காங்க. மீதி எதுவுமே நிறைவேற்றலை. அதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. இன்னைக்கு தமிழர்களுடைய விளையாட்டு பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னால் ஜல்லிக்கட்டுக்கு
5 லட்சம் உதவித்தொகை வழங்குவோன்னு சொன்னாங்க. மாடுபிடி வீரர்களுக்கு இறந்து போனால் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு தருவோன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டில் அதை பற்றியே சொல்லலை. இப்போ நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இனிமேல் நடத்துவாங்களா, நடத்த மாட்டாங்களா, இது யார் எப்படி இந்த பட்ஜெட்டை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுங்கிறதே தெரியும்.